நாம் வேண்டணும் இல்லையா? நாராயணனுக்கு நமக்கு எப்படி பாகவதர்களுக்கு, அதாவது நாராயணனை வேண்டுபவர்களுக்கு அல்லது பக்தனுக்கு எப்படி பகவான் அவசியமோ அந்த மாதிரி பகவானுக்கும் பக்தர்கள் அவசியம், கட்டாயம் தேவை இல்லையா? பக்தர்கள் இருந்தால் தான் பகவான், அவனுக்கு நாம தேவை. அதை தான் அவர் சொல்றார், நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் அப்படிங்கிற ஆண்டாள். அதுக்கு நாம சித்தமாக இருந்திருக்கணும் இல்லை? மற்றவெல்லாம் சொல்லுவான்னு இருக்கக்கூடாது, நாம் போய் பார்க்கணும். மற்றவெல்லாம் ஒரு நல்ல படம் எடுப்பான், நாம் உட்காந்து பார்க்கலாம் இல்லை, நாம் ஒரு நல்ல படம் எடுக்கணும், அடுத்தவன் பார்க்கணும். அந்த மாதிரி நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். எப்படிப்பட்டவன்? புண்ணியனா, அவன் உபாயமானவன் அப்படிங்கிற. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன். இது சொல்றது கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தில் பண்டொரு நாள் அப்படின்னுச்சு. ராமாவதாரத்தில் முன்னாடி ஒரு நாள் என்ன ஆயிடுத்து? கூற்றம். கூற்றம் அப்படின்னா என்ன? அது குற்றம்னு அர்த்தம். இது 2-3 விஷயங்கள் இலக்கண விகுதியில் வரைச்சி குற்றம் கூற்றம் ஆயிடுத்து அப்படின்வா. கூற்றம்னா வேறொரு அர்த்தமும் உண்டு. குற்றத்தினுடைய நீட்சி அப்படின்வா. குறுகியல் விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம் அப்படின்னு இலக்கணத்தில் வரும். குற்றம்னா குற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பம், அதில் போய் விழுந்து தொலைச்சிட்டானே இல்லையா? அவனுக்கு நன்னா தெரியுது சுவாமி குற்றம் கும்பகர்ணனுக்கு. அந்த டீட்டெயிலிங் வரிசையை பார்ப்போம். அதாவது கும்பகர்ணனுக்கு அண்ணனுக்கு சொல்கிறான், அண்ணா நீ சீதையை எடுத்துட்டு வந்துட்டியே, தப்பு இல்லையா? அது அவனுக்கு நன்னா தெரியுது, எது தவறு, எது குற்றம், எது குற்றம் இல்லை, எது நல்லது, எது கெட்டதுன்னு டீட்டெயிலிங் நன்னா தெரியுது கும்பகர்ணனுக்கு. இருந்தாலும் ராவணனுடைய பக்கம் தானே போய் சேர்ந்தான். அது மகா தப்பு இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சுப்போ என்ன சொல்கிறான், தெரிஞ்சே தப்பு செய்யலாமா சுவாமி கேட்பான் இல்லையா? நாம் செய்வோமா? நெருப்புன்னு தெரியுது, போய் கை வைப்போமா? அதில் ஐயோ சுட்டுடும். எலக்ட்ரிசிட்டி ஓடுறதுன்னு தெரியுது,